வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்மளுடைய 12 ராசிகளும் நம்மளுடைய உடல் உறுப்புகளும் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். போன பதிவுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கிரகங்களும் அதனுடைய உடல் உறுப்புகளும் பத்தி பார்த்தோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 12 ராசிகளும் அதற்குண்டான உடல் உறுப்புகளை பத்தி பார்க்க போறோம். பொதுவா மேசராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையை குறிக்குங்க. அதாவது தலைப்பகுதி, நம்மளுடைய தலைப்பகுதியை டோட்டலா குறிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேசராசிங்க. அந்த தலைக்குள்ள என்னன்னு இருக்கு, மூளை இருக்கு, நரம்புகள் இருக்கு, அதே மாதிரி பின்மூளை, பெருமூளை, சிறுமூளை, எல்லா மூளையும் அதில் இருக்குங்க. அப்போ நம்மளுடைய தலைப்பகுதியை குறிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதாவது இந்த தலைக்கு பின்னாடி இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மேசராசிங்க. மேசராசி குறிக்கிறது இதை குறிக்குங்க. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய வாய், மூக்கு, கண்ணு, பல்லு, 2 காது, இதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ரிஷபராசி குறிப்பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுனராசி. மிதுனராசி பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய தொண்டை பகுதி, ஷோல்டர் பகுதிங்க. இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுனராசி குறிக்குங்க. அடுத்தது கடகராசி. இந்த கடகராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நுரையீரலை குறிக்குங்க, லங்ஸ் குறிக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த வயிற்றினுடைய மேல் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அப்படிங்கிறது குறிக்குங்க. அதே மாதிரி அடுத்து சிம்மராசி. பொதுவாக சிம்மராசி அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயத்தை குறிக்குங்க, இதயத்தை குறிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த வயிற்றுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மேல் பகுதியும் அவரு தான் குறிப்பாரு, சிம்மராசி தான் குறிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னிராசிங்க. இந்த கன்னிராசியை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரசாயன தொழிற்சாலைன்னு சொல்லி ஜோதிடத்துல சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு உள்ளதா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வயிறுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இறப்பைங்க, கல்லீரல், மண்ணீரல், எல்லா விதமான பார்ட்ஸும் முக்கியம். அந்த சாப்பிடறதுக்கு உண்டான அதாவது அந்த ஜீரண மண்டலத்துக்கு உண்டான அத்தனை உறுப்புகளும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கன்னிராசியில தான் அடக்குங்க. அப்போ கன்னிராசி பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் வயிறின்னு குறிக்குங்க. அடுத்தது துளாராசி. துளாராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொப்புள் பகுதியை குறிக்கக்கூடிய ராசிங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த துளாராசி குறிக்குங்க. அதாவது சிறுநீரகங்கள், அதை குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா துளாராசிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆண் பெண் யோனியை குறிக்கக்கூடிய ராசிங்க. அதே மாதிரி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய பின்பகுதி, பிட்டத்தை குறிக்கக்கூடிய ராசிங்க. அதே மாதிரி மகர ராசி. இந்த மகர ராசி அப்படிங்கிறது நம்மளுடைய தொடையை குறிக்கக்கூடிய ராசிங்க. அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய மூட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாதத்துக்கு மேல இருக்கிற வரைக்கும் இடத்த பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்பராசி குறிக்குங்க. இந்த மீனராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய பாதத்தை குறிக்கக்கூடிய ராசிங்க. சரி, இதையெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 6வது வீடு நோயை குறிக்கக்கூடிய கிரகம்ங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த 6ஆம் பாவாதிபதி இந்த 12 ராசியில எங்க நிக்கிறாரோ அந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வியாதி உங்க உடம்புல வருங்க. அதே மாதிரி 8வது வீடு. 8வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் நோய் ஸ்தானம் தான். 6வது வீடு அப்படிங்கிறது தீரக்கூடிய நோயை குறிக்குங்க. 8வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே கடைசி வரைக்கும் ஒரு மருந்து சாப்பிட்டே தான் இருக்கணுங்க. அந்த நோயை குறிக்கிறது 8வது வீடு. தீரக்கூடிய நோயை குறிக்கிறது 6வது வீடு. அப்போ இந்த 8க்கு அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அது சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. இப்போ நான் 12 ராசிக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பலன் எல்லாம் இந்த என்னென்ன உடம்ப குறிக்கக்கூடிய அவயங்கள் சொன்னேன் இல்லைங்களா, இதை நீங்க எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல இருந்து எடுத்துக்கணுங்க, மேசராசில இருந்து எடுக்கக்கூடாது. நான் மேசராசில இருந்து பொதுவான பலனை சொன்னேன், அதை லக்னமா வச்சு மற்றது எல்லாமே சொன்னேன். இப்ப நீங்க உங்களுடைய லக்னம் எதுவோ அதுதான் நீங்க தலையா எடுத்துக்கணும், சரிங்களா? அப்படித்தான் நீங்க இதுக்கு பலனை பார்க்கணும். அப்போ உங்களுடைய 6ஆம் பாவாதிபதியோ 8ஆம் பாவாதிபதியும் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த வீட்டில் நிக்கிறாங்களோ அது சம்பந்தப்பட்ட நோய் உங்க உடம்புல இருக்குங்க. அது பிறக்கையிலே நம்ம கூடவே பிறக்கிறதுக்கு அதை அந்த நோய் கண்டிப்பாக வருங்க. ஆனா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு பார்வை இருக்கு, அப்ப குருவோட சேர்ந்து இருப்பாரு, அப்ப கண்டிப்பா அந்த நோய் அவருக்கு பாதிக்காது, பாதிக்காம போகலாமே ஒழிய வராம இருக்காதுங்க, சரிங்களா? அப்ப இந்த 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கிரக உறுப்புகள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த என்ன நோய் வரும், எந்த திசா புத்தியில எந்த காலகட்டத்துல நோய் வரும் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த உடல் அவயங்களை நம்ம இப்போ பார்த்தோம்ங்க. திசா புத்திக்கு தகுந்த மாதிரி நோய் வர்றது வராது அவங்களுடைய ஜாதக அமைப்புப்படி இருக்குங்க. இதுதான் 12 ராசிகளுக்கு உண்டான உடல் உறுப்புகள்ங்க. நன்றி, வணக்கம்.